மண்ணின் வீரமங்கை, சிவகங்கை சீமையின் அரசி, வியக்க வைக்கும் வாழ்வீச்சு. சிறு பிள்ளையும் அறியும் இவரின் வீரத்தை. இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார். ராணி வேலுநாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய பெண் போராளி. இவர் பெற்றோருக்கு ஒரே பெண் மகவாக பிறந்தாலும் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். ஆயுத பயிற்சி பெற்றும் பல மொழிகளை கற்றும் 1746இல் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மனம் புரிந்தார். இவரின் கணவர் வெள்ளையர்களால் கொல்லப்பட்ட பிறகு வேலுநாச்சியார் ஐதர் அலி மற்றும் கோபால நாயக்கரோடு வெள்ளையர்களை எதிர்த்து போராடி வென்றார். வேலுநாச்சியாரின் பெண்கள் படையில் இருந்த குயிலி என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தார். தனது கணவரை கொன்ற ஜோக ஸ்மித்தையும் தளபதி பாஞ்சோரையும் தோற்கடித்து சிவகங்கையை மீட்டு வந்தார். இக்காட்சியை நமது பள்ளி மாணவர்கள் நாடகத்தின் வாயிலாக காட்ட வருகிறார்கள். Velu Nachiyar was a brave and fearless queen of the Shivaganga kingdom in the 18th century. She was an inspiring queen of Tamil Nadu and is remembered as one of the first Indian queen to fight against British colonial rule. She was known not only for her courage but also for her intelligence and leadership. She was well trained in martial arts, archery, horse riding and weaponry. Velu Nachiyar is celebrated as a symbol of women empowerment, patriotism and bravery. Her life teaches us the values of self-respect and love for the motherland. ராஜாதி ராஜ ராஜ குலோத்தாங்க ராஜ மாதாண்ட சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதர் வரார் வரார் வரார். நலம் உண்டாகட்டும். அமைச்சர் பெருமக்களே, நம் நாட்டு சிவகங்கை ஆஸ்தானத்திற்கு உட்பட்ட அனைத்து மக்களும் நலமாக இருக்கிறார்களா? ஆம் அரசே, நம் நாட்டுக்கு உட்பட்ட மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் அரசே. அப்படியா? கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வறுமையின்றி வாழ்கிறார்கள் அரசே. மிக்க மகிழ்ச்சி அமைச்சர் பெருமக்களே, மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி அமைச்சர் பெருமக்களே, இம்மகிழ்ச்சி ஆடல் பாடலுடன் கொண்டாடுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. யாரெங்கு தொடங்கட்டும் ஆடலும் பாடலும். மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன். ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன். தில்லையாடும் நடராஜன் உமையை தனிடம் சுமந்தவன். பூதகணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன். கைலை வாழும் சிவன்
பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையைதனிடம் சுமந்தவன். சிவன் ஆட உமை சேர சிவன் ஆட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவன் ஆட அண்ட சராசரம் அசைந்தாட. जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिका अवड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवं शिवम्. जटापटाह सम्भ्रम भ्रम निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मुग्धज्वलल्ललाट पट्टपावते किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणं. प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापति क्वचित् दिगम्बरे मनो विनोदमेतु वस्तुनि. जटाभुजङ्ग पिङ्गल स्फुरत्फणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्त सिन्धुर स्फुरत्वगुत्तरीय मेधुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूतभर्तरि. ஆடல் பாடல் நன்றாக இருந்தது. என்ன என்று கூறுங்கள். நமது நாட்டின் மீது போர் தொடுப்போம் என்று செய்தி வந்துள்ளது அரசே. அப்படியா செய்தி? ஆங்கிலேயர்கள் உங்களை சந்திப்பதற்காக வருகை தந்துள்ளார்கள் அரசே. அப்படியா? உள்ளே அனுமதியுங்கள். உள்ளே வாருங்கள். Hey, Mr. Vatican, I came here to cut tax. Your country Sivaganga is under. இவர்கள் என்னவென்று கூறுகிறார்கள் ராணி அவர்களே? ஆங்கிலத்தில் கப்பம் கட்டுமாறு கூறுகிறார் அரசே. What a pity. You don't know English? Such a poor country fellows. ஆங்கிலம் கூட தெரியாதா? Mind your words, Mr. Vatican. English is just a language, not knowledge. You must learn this. All சச்சே சம்சாரிக்கோ மிஸ்டர் வாட்டிகன். எங்களுடைய பாஷை படிச்சே அறியோ மனசிலாயோ. இது மலையாளம் மாதா தேதி ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ఇక్కడ బర్కేనాదికి వచ్చినవాడ భాష అర్థమైందా? ఇది తెలుగు మాತಾಡೋದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತಾಡು ಮಿಸ್ಟರ್ ವಾಟಿಕನ್. ಇಲ್ಲಿ ಬದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಭಾಷೆ ಕತ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಇದು ಕನ್ನಡ. ವಾವ್. I appreciate your talent. ஆனால் நான் இங்க வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. உங்களுக்காக கப்பம் கொடு, இல்லை என்றால் படை வரும். என்ன
பிழைப்பு நடத்துவதற்காக என் நாட்டிற்குள் நுழைந்து என்னையே கப்பம் கட்டுமாறு கட்டாயப்படுத்துகிறாயா? நீங்கள் கப்பம் கட்டால் போர் தருவோம். அப்படியா? எடுத்து பாரும், படையெடுத்து பாரும். கப்பம் கட்ட முடியுமா? முடியாதா? ஒரு நாளும் முடியாது. இன்னும் ஒரு நிமிடம் இங்கிருந்தால் உங்கள் தலைகள் துண்டிக்கப்படும். கண்டிப்பாக போர் தொடுப்போம். அப்படியா? பார்ப்போம் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ராணி அவர்களே, நான் காளையர் கோவிலுக்கு சென்று நம் குலதெய்வமான சிவபெருமானை வழிபட்டு வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே. மகாவீரர்களே, நாம் காளையர் கோவிலுக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் அரசே. வீரர்களே, ஆயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அரசனுடன் பாதுகாப்புடன் சென்று வருவோம். உத்தரவை ஏற்கிறோம். மகாவீரர்களே, நாம் இறைவனை வழிபடுவதற்காக இறைத்தலத்துக்கு செல்கிறோம். ஆகையால் ஆயுதங்கள் வேண்டாம். உத்தரவை ஏற்கிறோம் அரசே. காட்சி 3. சிவகங்கை மன்னர் முத்துவடகநாதர் காளையார் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுத்தல் நிகழ்வு இதோ உங்கள் கண்முன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகேஸ்வரா, என் நாட்டு மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும். அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரசே, அரசே, இங்கிருக்கும் ஒவ்வொரு தூண்களின் மறைவிலும் ஒரு அசைவு தெரிகிறது அரசே. அரசே, அரசே, வெளியர்களின் ஊர்வல் தெரிகிறது அரசே. அரசே, பரங்கியர்கள் முழுவதும் சூழ்ந்து விட்டார்கள். அரசே, அரசே, இங்கிருந்து தப்பித்து விடுங்கள், தப்பித்து விடுங்கள். சோல்ஜர்ஸ் அனைவரையும் சுட்டு வீழ்த்துங்கள். shoot them, shoot them. Ha 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 ha. Ha 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 ha. நரியை போல் சூழ்ச்சி செய்து இறைத்தலத்தில் என்னை வீழ்த்து விட்டாய் நயவஞ்சகனே. கப்பம் கட்டாவில்லைனால் இதுதான் கதி. என்னை வீழ்த்து விட்டாய். ஆனால் என் மனைவி வேலுராஜிடமும் என் நாட்டு மக்களிடமும் இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஓ ஷிட், இவனை சுட்டு வீழ்த்துங்கள். மகேஸ்வரா, என் நாட்டு மக்களுக்கு இவரிருந்து காப்பாற்றுவாயாக, காப்பாற்றுவாயாக. இனி சிவகங்கை நமது நாடு. கோட்டையில் நமது கொடை ஏற்றுங்கள். காட்சி 4. அரசனை கொன்ற செய்தி வேலு நாச்சியாரிடம் காவலர் கூறும் நிகழ்வு இதோ உங்கள் கண்முன். மகாராணி அவர்களே, மகாராணி அவர்களே, ஒரு துயரமான செய்தி, ஒரு துயரமான செய்தி. என்னவென்று கூறுங்கள், என்னவென்று கூறுங்கள். வழிபாட்டிற்கு சென்ற அரசரையும் வீரர்களையும் பரங்கியர்கள் மறைந்து கொன்று விட்டார்கள். என்ன கூறுகிறாய், என்ன கூறுகிறாய்? ஆம் அரசியாரே, அரசரையும் வீரர்களையும் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இனி நான் என்ன செய்வேன்? என் நாட்டு மக்களை நான் எப்படி காப்பாற்றுவேன்? குயிலி, அருகில் இருக்கும் பெரிய மருது, சிறிய மருது, அவர்களுக்கு செய்தி அனுப்புங்கள். உடனடியாக அவர்களை காளையர் கோயிலுக்கு வர சொல்லுங்கள். காட்சி 5. போர்க்களத்தில் இழந்து கிடக்கும் மன்னரின் உடல் முன் வேலு நாச்சியார் சபதமேற்கும் நிகழ்வு இதோ உங்கள் கண்முன். அரசே, 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 அன்பை பிழைக்க வந்த அந்நியர்களின் கையால் வீழ்ந்து விட்டீர்களே. அரசே, உன் வீரத்தையும் உன் பலத்தையும் நேர்கொண்டு எதிர்த்திருந்தால் அவர்கள் மண்ணை கவ்வியிருப்பார்களே. சூழ்ச்சி செய்து வீழ்த்தி விட்டார்கள். உங்களை வீழ்த்தியவர்களை நான் விடப்போவதில்லை. மாவீரனே, 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 உங்களுக்கு அந்த கதி. மாவீரனே, உன்னிடம் நேருக்கு நேர் போர் புரிந்திருந்தால் அவர்களின் தலைகள் தரையில் சிதறி இருக்கும். மகா வீரர்களே, எனது கணவனை சூழ்ச்சி செய்து கொன்று விட்டார்கள். இனி நம் நாட்டு மக்களின் நலனை நாம் தான் பாதுகாக்க வேண்டும்.
ஆம் அரசியாரே. ஆணையிடுங்கள் அரசியாரே, நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக எப்போதும் இருப்போம். அரசரை இங்கே அடக்கம் செய்து விடுவோம். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. மகா வீரர்களே, பரங்கியர்கள் நமது கோட்டையை இப்போது பிடித்து விட்டார்கள். இனி நம் நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றால் பல வீரர்கள் தேவை, பல ஆயுதங்கள் தேவை. எனவே அனைவரும் காட்டில் மறைந்திருந்து போர் பயிற்சி மேற்கொண்டு அவ்வப்போது பல நாடுகளின் உதவியை பெற்று அவர்களை எதிர்கொள்வோம். அப்படியே ஆகட்டும் மகாராணி அவர்களே, அப்படியே ஆகட்டும். வேலுநாச்சியார் தனது தோழி குயிலியிடம் ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு திட்டம் தீட்கும் நிகழ்வு அடுத்த காட்சியில். அன்பு தோழி குயிலி, இனி நீதான் பெண் படைகளுக்கு தலைமையேற்க வேண்டும். காளையர் கோவிலில் திருவிழா முடிவுற்றது. உன்னுடைய தலைமையில் ஆயுத கிடங்கு அழித்தாக வேண்டும். ஆயுத கிடங்கை நாங்கள் அழிப்போம் அரசியே. அருமை வீர மங்கைகளே, பயிற்சிக்கு தயாராகுங்கள். மங்கைகளே சொல்லுங்கள். அரசியே வணங்குகிறோம். வணங்குகிறேன் மன்னா. என்னவென்று கூறுங்கள். அரசியே, நமது சிவகங்கை முழுவதும் ஆங்கிலேயர்கள் பல்வேறு வகையில் மக்களை துன்புறுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நமது காளையர் கோயிலுக்கு பின்புறம் ஆயுத கிடங்குகள் அமைத்து பல்வேறு ஆயுதங்கள் குவித்து வருகின்றன. ஆயுதங்களை குவித்து வைக்கட்டும். வரும் தை மாதத்தில் காளையர் கோவிலில் திருவிழா நடைபெறும். திருவிழா முடிந்த பிறகு நமது பெண் வீரர்கள் கோவிலுக்கு செல்வது போல் சென்று ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும். ஆம் குயிலி, நீதான் தலைமை ஏற்க வேண்டும். வெற்றி உமக்கே குயிலி. மிக முக்கியமான செய்தி அரசியாரே. என்னவென்று கூறுங்கள். மைசூர் மன்னன் ஹைதர் அலியின் மீது ஆங்கிலேயர்கள் எவ்வளவு படையெடுத்தும் ஹைதர் அலியை வீழ்த்த முடியவில்லை. ஆம் அரசியே, பல லட்சக்கணக்கான போர்படை வீரர்களை வைத்துக் கொண்டு மிக்க பலத்துடன் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவரிடம் உதவி கேட்போம். நமக்கு உதவி செய்வாரா? ஆங்கிலேயர் நமக்கு எதிரி, அவர்களுக்கும் எதிரி. ஆகையால் அவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி என்றால் உடனடியாக அவரை சந்திப்பதற்கு செல்ல வேண்டும். உடனடியாக செல்லலாம் அரசியே. காட்சி 7. மருது சகோதரர்கள் மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் படை உதவி பெறலாம் என்று வேலுநாச்சியாரிடம் ஆலோசித்தல் நிகழ்வு உங்கள் கண்முன். சலாம் அலைக்கும் மன்னா. வாலைக்கும் சலாம். என்னவென்று கூறுங்கள். சிவகங்கை மன்னர் முத்துவடகநாதரின் மனைவி வேலுநாச்சியார் அவர்கள் உங்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் மன்னா. அவர்கள் மட்டுமா வந்திருக்கிறார்கள்? இல்லை அரசே, வேலுநாச்சியார் பெரிய மருதும் சிறிய மருதும் வருகை தந்துள்ளார்கள் அரசே. அவர்களை மரியாதையுடன் அழைத்து வாருங்கள். உத்தரவை ஏற்கிறோம் அரசே. சலாம் அலைக்கும் அண்ணா. வாலைக்கும் சலாம். அமருங்கள். எங்கே வேலுநாச்சியார் அவர்கள் காணவில்லை? प्यारा भाई, मैंने तुम्हारा पास मदद मांगने आई हूँ. आपकी बहन को मदद करो. என்னிடம் உருது மொழி பேசி என்னை சகோதரராக ஏற்றுக்கொண்டதால் இன்றிலிருந்து என் சகோதரிகள் ஒருவராக உன்னை கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சி மன்னா. உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? எங்களுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக படைபலம் வேண்டும். அப்படியா? உங்களுக்கு 10 பீரங்கி படைகளும் 5,000 குதிரைப்படை வீரர்களும் உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் அண்ணா. வெற்றி உங்களை சாரும். அல்லாஹ்வின் அருள் உங்களை வழிநடத்தும். நன்றிகள் மன்னா. சென்று வாருங்கள். வேலுநாச்சியார் ஹைதர் அலியை சந்திக்கும் நிகழ்வு அடுத்த காட்சியில். எனது அருமை தோழி குயிலி, நமக்கு மாமன்னன் ஹைதர் அலி உதவி செய்வதாக உறுதியளித்துள்ளார். காளையர் கோவிலில் திருவிழா முடிவுற்றது. உன்னுடைய தலைமையில் ஆயுத கிடங்கை அழித்தாக வேண்டும். எனது அருமை வீர மங்கைகளே, குயிலியுடன் சென்று வெற்றி வாகை சூடி வாருங்கள். வெற்றியுடன் திரும்புவோம் மகாராணி, வெற்றியுடன் திரும்புவோம்.
காட்சி 10. குயிலி தனது படைகளுடன் ஆயுத கிடங்கை அழிக்கும் முறைகள் உங்கள் கண்முன். ஆம் குயிலி, பாதுகாவலர்கள் சூழ்ந்துள்ளார்கள். பாதுகாப்புடன் அழிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் காப்பாற்ற வேண்டும் என்றார். குயிலி, குயிலி, வேண்டாம் வேண்டாம், உடலில் தீ வைத்துக் கொள்ளாதே. வேலுநாச்சியார் ஐதர் அலி படையுடன் தன்னுடைய படையும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கும் முறைகள் பற்றி பார்ப்போம். மகாராணி, 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 நம் நாட்டு மக்களின் விடுதலைக்காக குயிலி தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். அது மட்டுமல்ல, ஆயுத கிடங்கையும் அழித்து விட்டார். வீரமங்கை குயிலி, உன் நாட்டு பற்றிற்கும் உன் வீரத்திற்கும் உன் தியாகத்திற்கும் சிவகங்கை நாடு தலை வணங்குகிறது. மகாராணியாரே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஐதரலின் படைகள் நமது சிவகங்கை சீமையை நெருங்கிவிட்டது. ஆமரசியே, அவர்களுடன் சேர்ந்து நமது திட்டத்தின்படி ஆங்கிலேயரை சுற்றி வளைத்து தோற்கடிப்போம். அப்படியே ஆகட்டும். நமது படைகளும் 4 பக்கங்களில் செல்லட்டும். மகாராணியாரே, ஹைதர் அலியின் படைத்தளபதியின் வணக்கங்கள். வணங்குகிறேன் ஹைதர் அலியின் படைத்தளபதி அவர்களே. கட்டளையிடுங்கள். நமது படை ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக தயாராக உள்ளது. தென்கிழக்கு பக்கத்தில் இருந்து தொடங்குங்கள். படை வீரர்களே, படை வீரர்களே, அனைவரும் ஒற்றுமையுடன் முன்னேறுங்கள். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. கேப்டன், நமது ஆயுதக்கிடங்கை அழித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, பெரும் படையுடன் வருகிறார்கள். அனைவரையும் தாக்குங்கள். கேப்டன், நமது படைகள் தயாராக உள்ளது. கேப்டன், நம்மை சுத்தி வளைத்து தாக்குகிறார்கள். கேப்டன், தாக்குங்கள். shoot them, shoot them. Oh shit. ஆங்கிலேயரின் படைத்தலைவனை நாம் சிறைப்பிடித்து விட்டோம் அரசியாரே. வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். அரசியே, நீங்கள் ஆணையிட்டால் அவன் தலையை நான் துண்டித்து விடுகிறேன். வேண்டாம் அண்ணா, இவன் பிழைத்து போகட்டும். அப்போதுதான் உயிரின் அருமை இவனுக்கு தெரியும். காவலர்களே, இவனை சிறையில் அடையுங்கள். எங்களுக்கு வெற்றி பெற உறுதுணையாக இருந்த ஹைதர் அலியின் படை தளபதி அவர்களே, உமக்கு நன்றிகள் பல. மீண்டும் நமது சிவகங்கையின் ஆஸ்தானத்தை நாம் கைப்பற்றி விட்டோம். மகாராணி வேலுநாச்சியார், வாழ்க, வாழ்க. மகாராணி வேலுநாச்சியார். வாழ்க, வாழ்க. வீரத்தின் விளைநிலம், சிவகங்கை சீமையின் காவல் தெய்வம் வேலு நாச்சியாரின் நினைவு தினம் டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இவரின் தியாகத்தை போற்றும் வண்ணம் தமிழக அரசால் 2008இல் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியாரின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசால் அவரின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு டெல்லி குடியரசு நாள் விழா அணிவகுப்பு ஊர்தியில் வேலுநாச்சியார் சிலையை அமைத்து அவரது புகழ் பாடியது. வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயர் சூட்டப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பெருமைப்படுத்திய நம் வீரமங்கை வேலுநாச்சியாரை போற்றி நாம் நம்முடைய தமிழக வீர வரலாற்றினை மறவாமல் இருப்போமாக.